ஹெபின் டெக் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு சின்னதாட்டு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது, ஒரு பேட்டரி இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி பவர் பேங்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் டிஏஒய் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் டிஏஒய்க்கு எதுவும் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பவர் பேங்க் பற்றி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பவர் பேங்க்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பவர் பேங்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எமர்ஜென்சி பவர் பேங்க் 9V பேட்டரி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து மெயினாக தேவை பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைன் பிசிபி. ஸோ இது கடைகளில் கிடைக்கும். ஆன்லைனில் ரொம்ப அதிகமான ரேட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைன் லிங்க் நான் கீழே கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ இது 20 ரூபாய்க்கு கடையில் வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9V பேட்டரி. ஸோ இது வந்து எல்லாருக்கிட்டையுமே அவைலபிளாக இருக்கும். அப்படின்னா கடைகளில் வாங்கிக்கோங்க. மெயினான காம்பவுண்ட் நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான். ஸோ ஐசி 7805, அதாவது இது ஒரு ரெகுலேட்டர் ஐசி. 12V இல்லை 24V, அதாவது 12 to 24V இல்லைன்னா அதோட கீழே கம்மியாக நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு வால்டேஜ் கொடுத்தாலும் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 5 தான் வரும். ஸோ இதில் வந்து இது வந்து 12V. ஸோ இது வந்து காமன் கிரவுண்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா 5V அவுட், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக பழைய மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து பிசிபியில் இன்செர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கனெக்டிங் ஒயர்ஸு. ஸோ இது வந்து 5 ரூபா வரும். அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்பி சார்ஜர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் தேவை. ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட் வந்து தனித்தனியாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிசிபி வந்து தனியாக கடையில் கிடைக்கும். இது ஒரு 2 ரூபா இல்லை 3 ரூபா வரும். ஸோ இந்த சாக்கெட்டும் வந்து கடைகளில் கிடைக்கும். இது ஒரு 3 ரூபா வரும். ஆக்சுவலாக இப்போ எந்த கடைகளிலுமே கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த குவாரண்டைன் டேஸில் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கடைகள் ஓப்பன் பண்ண போகிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ ஏன் நான் இந்த யூஎஸ்பி வந்து தனியாக எடுத்துருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த யூஎஸ்பியில் மாற்றி சோல்டரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய மொபைலே கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தப்பான கனெக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கேயே கொடுத்துருவாங்க +V கிரவுண்ட். ஸோ நமக்கு இந்த சென்டரில் இருக்க ரெண்டுமே நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு பவர் பேங்க் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ சோல்டரிங் பண்ணுறதுக்கு சோல்டரிங் ஒயர் கட் பண்ணுறதுக்கு ஒயர் கட்ரு. வேறு வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி எதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு டெட் பேட்ரி தான். இந்த பேட்டரிலேருந்து நமக்கு இந்த ஜஸ்ட் இந்த கனெக்டர்ஸ் மட்டும் எடுத்து சோல்டரிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ மல்டிமீட்டர் வந்து வால்டேஜ் வந்து கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு ஒரு மல்டிமீட்டர் வச்சுக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பண்ணிடலாம் இதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஐசியை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு தோன்ற மாதிரி ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வசதியாக பார்த்துக்கோங்க. ஸோ சர்க்யூட் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து 12V, இது வந்து கிரவுண்டு, இது வந்து 5V, ஓகேங்களா? ஸோ வந்து அதை மட்டும் மறக்காமல் நீங்கள் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த யூஎஸ்பி போட்டு நீங்கள் டேரெக்டாகவே இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம். பட் நான் அதில் கனெக்ட் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தப்பாக ஒயரிங் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதான் மேட்ரு. ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து சோல்டரிங் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இனிஷியலாட்டு. ஸோ பக்கத்தில் இருக்க போலில் வந்து எந்த கனெக்ஷன்ஸும் வந்துடக்கூடாது. ஸோ பார்த்து நீட்டாக சூப்பராக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சோல்டரிங் வந்து வச்சாச்சு, ஓகேங்களா? தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த ஐசி எந்த விதமான இதுவும் இருக்கா. ஸோ டச் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒயர் எடுத்துக்கலாம். ஸோ ஒயர் ஸ்ட்ரிப்பரில் ஒயர் நம்ம கரெக்டாக செதுக்கி எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி அதை ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி நம்ம இந்த போர்டில் என்ன பண்ணிக்கணும்னா நமக்கு தேவையான இடத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், சர்க்யூட் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இதுதான் நமக்கு வந்து காமன் கிரவுண்டு. சென்டர் பாயிண்ட் தான் நமக்கு வந்து காமன் கிரவுண்டு அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்து உங்களுக்கு எந்த பக்கம் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் நான் வந்து கிரவுண்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணியாச்சுன்னு வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கையோடு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சோல்டரிங்கும் வச்சிடலாம். வந்து நம்ம சோல்டரிங் வச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி 12V பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம
வந்து ஒரு 2 இன்புட் நம்ம வந்து உள்ள சர்க்யூட்டில் கொண்டு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த இப்போ வந்து நம்ம இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு லூப்பிங் அடிச்சுக்கணும். இன்புட் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்புட் இருக்குது நம்ம வேலை. அவுட்புட் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் தள்ளிந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இன்னும் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு நம்ம 5 வோல்ட் அவுட்டர் எடுக்கணும். ஸோ 5 வோல்ட் அவுட்டர் எடுக்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லூப்பிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லூப்பிங் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் பேக்லேருந்து எடுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு 2 பாயிண்ட் தள்ளி நான் என்ன பண்ணுறேன் லூப்பிங் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சோல்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சோல்டரிங் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து லூப்பிங் பண்ணணும். பண்ண சோல்டரிங் வந்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒட்டியிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நமக்கு சர்க்யூட்டில் படுற மாதிரி எந்த லூப்பிங்கும் இல்லை. ஸோ அப்படி ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைட்டாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஷார்ப்பான எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, அவுட்புட் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து காமன் கிரவுண்டிங் நம்ம பண்ணணும். ஸோ இந்த காமன் கிரவுண்டிங் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து திரும்பியும் லூப் அடிக்கிறத விட சிம்பிளாக இப்படியே நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், சோல்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அப்படி இல்லை நான் வந்து லூப்பிங் தான் எடுக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த ஒயர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ஒரு ஹோல் நம்ம அதுக்கு என்ன விட்டுருந்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹோல் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் ஜாயின் பண்ணி விட்ட மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சோல்டரிங் க்யூட்டாக அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு மைன்யூட்டான ஒரு சோல்டரிங் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ இப்போ இது வந்து இன்புட், ஆக்சுவலாக இது வந்து இன்புட். ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக விட்டுருக்கேன். ஸோ இது வந்து அவுட்புட். ஸோ இப்போ வந்து யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். சொன்ன மாதிரியே வி ப்ளஸில் வந்து 5 வோல்ட் இன்னும் கிரவுண்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து சோல்டரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். சோல்டரிங் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து டைம் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து கரெக்டான அவுட்புட் வந்து வெளியே தான் சொல்லி செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பேட்டரியில் ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி. ஸோ இது வந்து மைனஸ் இதாக இருக்குது. ஓகேங்களா? இது ப்ளஸ்ஸு. ஸோ இதாக இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து அவுட்புட் வரணும். நம்ம இந்த யூஎஸ்பி கேபிள் மூலியமாக இந்த அவுட்புட் நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு அடிஷனல் ஃபியூச்சரான யூஎஸ்பி கேபிள். இந்த யூஎஸ்பி கேபிள் பற்றின வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன், உங்களுக்கு விசிபிள்காண்டி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தான் இன்புட் கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து மைனஸு ப்ளஸில் கொடுக்குறேன், இன்புட் கொடுக்குறேன். ஸோ இப்போ கேபிள் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஆன் ஆயிருக்கு. ஸோ 3.2 வோல்ட் வந்து அவுட் வருது. ஸோ என்ன ரீசன் இது வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம். பேட்டரி ரொம்ப வீக்காக இருக்குது நம்மகிட்ட இருக்க பேட்டரி. இது வந்து ஒரு புது பேட்டரி தான், ஆனால் புதுசுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவு புதுசு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ 4.94 அப்ராக்சிமேட்டாக 5 வோல்ட். ஸோ நமக்கு இதுதான் தேவை. ஸோ இது வந்து அவுட் வந்துடுச்சு. பேட்டரியிலேருந்து இதை கரெக்டாக நம்ம வந்து வெளியே எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கட்டிங் பேர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், தாறுமாறாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இதில் வந்து கரெக்டான ஒயர் நம்ம சோல்டரிங் பண்ணிக்கணும். ஸோ எப்படி நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து பேட்டில் வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக அப்போ இது வந்து பாசிட்டிவ் அண்ட் இது நெகட்டிவ் வரணும். ஓகேங்களா? ஸோ வந்து பாசிட்டிவ் நம்ம வந்து இதில் சோல்டரிங் பண்ணணும். சொன்ன மாதிரி நான் திரும்ப ஒருக்க பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? இது ப்ளஸ் வரணும். ஸோ இதில் ப்ளஸ் வரணும். இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பேட்டரியிலேருந்து ஒரு சர்க்யூட்டு வருது. ஸோ நான் வேறு எந்த சார்ஜர் எதுவுமே யூஸ் பண்ணல, பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பண்ணி வால்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
97 அப்படிங்கிறது காணிக்குது. ஸோ ரீடிங் காட்டுது. ஓகே, இப்போ நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என் கையில் இப்போ வந்து MI 5A ஃபோன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சார்ஜிங் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒயர் எங்கேயுமே இல்லை, இங்கே தான் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். ஸோ நான் ஆம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து ரொம்பவே கம்மியான ஆம்ப்ஸ் தான் வந்துட்டுருக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வீக்கு. ஸோ இந்த ஒரு எமர்ஜென்சி பவர் பேங்க் தான். ஸோ பெரிய லெவலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஐசி வந்து கொஞ்சம் ஹீட்டும் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஹீட் சிங் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆம்ஸில் வந்து 00ன்னு வருது. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைலுக்கு வந்து போதுமான கரண்ட் இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. இதுதான் உண்மை. இது ஒரு எமர்ஜென்சி பவர் பேங்க் தான். ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுக்கு இது யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஏன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து ஹை ரேட்டட் கரண்ட் தேவைப்படும். ஸோ சாதா சின்ன ஃபோன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபோன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு எங்கேயாச்சும் வைக்கலாம். ஸோ பேட்டரி இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேட்டரியோட சைஸுக்கு ஒரு டபுள் செட் டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ ஒட்டிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பிசிபி கூட சேர்த்து பவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மவுண்ட் பண்ணிட்டு இந்த யூஎஸ்பியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதையும் இதே மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் டபுள் சைட் டேப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன், அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இப்போ நம்மளுடைய காம்பேக்டான பவர் பேங்க் ரெடி. தேவைப்படும் போது நீங்கள் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த யூஎஸ்பி கேபிள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா இதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. வீடியோ வந்து கார்டில் கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துவாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த லெக் நமக்கு தேவையில்லைனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஐசியை வச்சு தான் நிறைய வீடியோ பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட ஃபண்டிங் கிடையாது. ஸோ நான் கட் பண்ணல, டீசால்ட் பண்ணி எடுத்துப்பேன். இந்த பவர் பேங்க் பற்றி ஒரு கிளியர் கட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணோம், எப்படி பண்ணியிருக்கோம், ஸோ இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி கரெக்டான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டான ஆம்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி மெஷர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஆம்பியர் இல்லாமல் சார்ஜ் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் ஏறவே ஏறாது. ஆல்ரெடி நம்ம அந்த டிஏஓ பண்ணும்போது சொன்ன மாதிரி தான். ஸோ சின்ன ஃபோன்ஸ், அதாவது நம்ம குட்டி பேசிக் ஃபோன்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸ் ஆனால் இதில் சார்ஜ் பண்ணலாமே தவிர பெரிய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் 5000 mAh 6000 mAh பேட்டரி கொண்ட ஃபோன்ஸ்லாம் சார்ஜ் பண்ணதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இது ஒரு டிஐஒய் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுற பேட்டரி 9 வோல்ட்டுக்கு பதிலாக ஒரு 12 வோல்ட் பேட்டரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்லலாம் இருக்க மைக்கில் இருக்க பேட்டரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து அதுக்கான வீடியோ வரக்கூடிய நாட்களில் வரும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த மாதிரி டிஐஒய் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.